இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோடாக்ஸ் பிராண்டில் இருக்கிற ஃப்ளாஷஸ் ட்ரிகர்ஸ் இதோட ஃபர்ம்வேரை எப்படி அப்டேட் பண்ணுறது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த ஃப்ளாஷ் அந்த ட்ரிகர் சரியாக ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் கோடாக்ஸ் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஃபர்ம்வேர் அப்டேட்டில் அவங்க கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாஷ் இருக்குது, இந்த ஃப்ளாஷோட வாங்கின ரொம்ப நாள் ஆச்சு. இதில் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் ஃபர்ம்வேர் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, சிம்பிளான வீடியோ வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Godox V1 ஃப்ளாஷ் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா இதோட வெர்ஷன் 1.4 வெர்ஷன் அப்படிங்கிறதுல இருக்குது. எனக்கு இப்போ 1.6 வெர்ஷனுக்கு எனக்கு அப்டேட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், இந்த இடத்துல வெர்ஷன் 1.4 அப்படின்னு இருக்குது. எனக்கு வெர்ஷன் 1.6க்கு உள்ள விஷயம் வந்திருக்கு, அந்த சாஃப்ட்வேர் வந்திருக்கு. இது எப்படி இதில் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ளாஷ், உங்களோட ட்ரிகர் எதாக இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்ரியை தனியாக கழட்டி வச்சுருங்க. கழட்டி வச்சுட்டு அடுத்தது என்னென்னா, உங்கள் ஃப்ளாஷ் ட்ரிகரோட வந்திருக்கிற யூஎஸ்பி டைப் சி போர்ட்டுக்கு இந்த ஒயர் கொடுத்துருக்காங்களா, இந்த ஒயர் எடுத்து ரெடியாக மாட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம நேராக கோடாக்ஸோட வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இதான் நம்மளோட கோடாக்ஸோட godox.com www.godox.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதில் நேராக சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போய்ட்டு ஃபர்ம்வேர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா, கிளிக் பண்ணி போனோன்னே இந்த மாதிரி ஃபர்ம்வேர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ம்வேர் லான்ச்சர் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு போங்க. ஆக்சுவலாக ஃபர்ம்வேருங்கிறது தனியாக ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டாலர் இருக்குது. இந்த இன்ஸ்டாலரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அப்புறமா அந்த ஃபர்ம்வேர் சாஃப்ட்வேருக்குள்ளே பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லான்ச்சருக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா Godox G1 லான்ச்சர், G2 லான்ச்சர், G3 லான்ச்சர் அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா G1 லான்ச்சர் எதுக்கு ஒர்க் ஆகும்னா V860, TT685, X1T, அப்புறம் AD360, AD600 அண்ட் AD600M அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த லான்ச்சர் வச்சு நம்ம அப்டேட் பண்ணணும். அடுத்த ப்ராடக்ட்ஸ் G2 லான்ச்சருக்கு என்னென்ன இருக்குன்னா AD600 Pro, AD200 Pro, TT350, அது மாதிரி எக்ஸ்ப்ரோ சீரீஸ். ஓகே, எக்ஸ்ப்ரோக்குள்ளது எல்லாமே இருக்குது. இந்த G3 லான்ச்சர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த G3 லான்ச்சரில் எதுவுமே போடல பாருங்கள். G3 லான்ச்சர் macOS அண்ட் G3 லான்ச்சர் விண்டோஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த G3 லான்ச்சர் எதுக்குன்னா, இவ்வளோ தூரம் நம்ம G1 அண்ட் G2 லான்ச்சரில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்னா அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் கொடுக்காத இந்த G1 அண்ட் G2 லான்ச்சரில் கொடுக்காத ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே G3 லான்ச்சர் ஒர்க் ஆகும். எந்தெந்த ப்ராடக்ட்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி யூஎஸ்பி டைப் சி போர்ட் ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்காக கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த 3 லான்ச்சர் வச்சு நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்கோ, V860 இருக்கா, G1 லான்ச்சருக்கு போங்க. அடுத்தது இல்லை AD200 இருக்குது என்கிட்ட அப்படின்னா G2 லான்ச்சர் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டில் V1 ஃப்ளாஷ்க்கு G1ம் கிடையாது, G2லும் கொடுக்கல. அப்போனா G3 லான்ச்சர் டவுன்லோட் பண்ணோம். ஓகே, G3 லான்ச்சர் நான் இப்போ விண்டோஸ் யூஸர், நான் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் ரைட் சைட் போயிட்டிங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் டவுன்லோட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இது டவுன்லோட் பண்ணியாச்சு, நம்மளோட டவுன்லோடில் வந்துடுச்சு. அடுத்தது இதோட ஃபர்ம்வேர், இந்த பேக்கேஜ் இதுதான் பண்ணுறோன்னா நேராக போய்ட்டு இந்த ஃப்ளாஷ் போங்க. இந்த ஃப்ளாஷை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, இது நிறையா இருக்கிறதெல்லாம் நம்ம தேடி போய் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சர்ச் பாரில் என்ன உங்களோட ஃப்ளாஷோ அந்த பேரை அடித்து என்டர் பண்ணுங்கள். என்னோடது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V1 தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். V1 ஃப்ளாஷ் எடுத்து என்டர் பண்ணிங்களா, V1க்குள்ளே மொத்த ஃபர்ம்வேரும் அங்கே வந்துடுங்க. V1 சம்மந்தப்பட்ட எல்லாமே அந்த இடத்துல வந்துடும், சப்போர்ட் லான்ச்சில் உள்ளது. இப்போ என்னோடது நிக்கான், என்னோடது V1N ஃபர்ம்வேர், அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது போங்க, ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், இங்கே கீழே டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகி அடுத்து இது பேக்கேஜும் வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ரெண்டுமே டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்மளோட லான்ச்சர் தென் நம்மளோட பேக்கேஜ்
இது ரெண்டுத்தையும் தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் தனியாக ஃபோல்டரில் போட்டுட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. தென் ஃபஸ்ட்டு இந்த லான்ச்சரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ லான்ச்சர் வந்துச்சு பாருங்கள். Godox G1 அப்படிங்கிற லான்ச்சர் வந்துச்சு. நம்ம தான் டவுன்லோட் பண்ணோம். அதில் போய்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக வச்சுக்குவோம். ஸோ இந்த சிம்பிள் Godoxோட சிம்பிளில் இருக்கிற அந்த தான் நம்மளோட லான்ச்சர். இது எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து தனியாக பிடிஎஃப்பில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதை நான் கடைசியாக காமிக்கிறேன். ஸோ இந்த லான்ச்சரை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே ஒர்க் ஆகிற லான்ச்சர், தனியாக இன்ஸ்டால் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்மளோட பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக்கேஜ் வந்துடுச்சு. இந்த பேக்கேஜ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, V1N வெர்ஷன் 1.6.bin பின் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க வந்து ஒரு PDF ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைனீஸில் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் அப்டேட் த ஃபர்ம்வேர் வித் Godox Firmware அப்டேட் சாஃப்ட்வேர் G3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் உங்களோட பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் எந்த ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுற லான்ச்சர் யூஸ் பண்ணுங்கிறத இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது how to check the version number, turn on the gear அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட வெர்ஷன் நம்பர் இப்போ நான் செஞ்சு காமிச்சல. இதில் V1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனுவில் போனாவே இருக்கும். எக்ஸ்ப்ரோ ட்ரிகர்ஸ்லேயும் நேரடியாகவே பார்த்தாவே இருக்கும். எக்ஸ்ப்ரோ ட்ரிகர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸ்ப்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னாவே அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து வெர்ஷன் வரும். எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவில் போனீங்கன்னா மெனுவிலே மேலே வந்து வெர்ஷன் வரும். இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரி V1லேயும் அந்த மெனுவில் இருக்கும். X1Tலலாம் எப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகாது. அந்த இடத்துல வெர்ஷனை வந்து என்ன வெர்ஷன் உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஆன் பண்ணுங்கள். மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆன் பண்ணுற சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் என்ன வெர்ஷனுங்கிற அந்த சின்ன அந்த LCD ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு ஆல்ரெடி என்ன உங்களுக்கு வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது நம்ம நேராக இங்கே வருவோம். சரி, இங்கே வந்துட்டோம். நம்ம பேக்கேஜ் இருக்குது, நம்மளோட லான்ச்சர் இருக்குது, 2 இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்தது முக்கியமானது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட பேட்ரியை உங்களோட டிவைஸில் எந்த டிவைஸ் இருந்தாலும் அதோட பேட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். அதில் உள்ள ஏதாச்சும் சர்க்யூட்டில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ரெசிடியூ சார்ஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைட் போர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட Type-C கனெக்ட் பண்ணிட்டோம். பிசியோட கனெக்ட் ஆகிடுச்சு. தென் அப்படியே நேராக இங்கே உள்ளவங்க. அடுத்தது லான்ச்சரை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி வந்துருச்சுங்க. சூப்பராக வந்துருச்சு. இப்போ போய்ட்டு இதில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பயங்கரம் நம்மளை போட்டு குழப்பற விஷயமே கிடையாது. ஓப்பன் ஃபைல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் ஓப்பன் ஃபைலில் உள்ளே போயிட்டு நேராக நம்ம வச்சுருக்கிற அந்த பேக்கேஜ் போய் செலக்ட் பண்ணுங்கள். வெர்ஷன் 1.6 அப்படின்னு இருக்குல்ல, அந்த பில்லை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிவைஸை நீங்கள் ஒழுங்கான அவங்க கொடுத்துருக்கிற USB Type-C போர்ட்டு சார்ஜர் அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டிவைஸ் டிடெக்ட் ஆகிரும். அது மாதிரி நீங்கள் பிசியிலோ லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணும்போது எந்த USB நல்லா க்ளீனாக இருக்குது, ரொம்ப குழப்பம் இல்லாத பிரச்சனை இல்லாத USBயை தேர்ந்தெடுங்க. அது மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ஃபர்ம்வேர் அப்டேட் ரொம்ப நேரம் எடுக்காது. ஆனாலும் அந்த அப்டேட் பண்ணும்போது நீங்கள் இடையில வந்து யூஎஸ்பியை கழட்டுறதோ, அது ஆக்சிடென்டலாக இந்த சைடு உங்கள் டிவைஸ்லேருந்து பிடிங்கிட்டு வரதோ, உங்களோட லேப்டாப் ஆஃப் பண்ணுறதோ, டிவைஸில் கரண்ட் போகிறதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. பேட்ரிஸை இன்சர்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் 3 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். பேட்ரிஸ் இன்சர்ட் பண்ணக்கூடாது, உங்களோட டிவைஸ் ஆன் பண்ணக்கூடாது, தென் யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணவோ கரண்ட் கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணவோ எதுவும் கூடாது. ஸோ இந்த 3 இதையும் நினைப்பு வச்சிங்க. இல்லைன்னா உங்களோட டிவைஸை உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. தென் Godox சர்வீஸ் சென்டருக்கு போய் தான் ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம நேராக இங்கே வருவோம். ஸோ டிவைஸ் கனெக்டட், நம்மளோட பேக்கேஜ் பின் ஃபைலையும் இதில் கிளிக் பண்ணியாச்சு, ஓகே பண்ணியாச்சு. தென் கிளிக் அப்டேட்.
அப்டேட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன், கீழே ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த க்ரீன் ப்ராக்ரஸ் பார் சீக்கிரமாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். A few moments later. ஓகே, நம்ம பார்க்குறோம் அப்டேட் டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த டிவைஸ் அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம வேறு எதுவும் பண்ண வேணாம், கிளிக் எக்ஸிட் கொடுத்துட்டிங்க. அடுத்தது உங்களோட டிவைஸோட யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட டிவைஸில் உள்ள அந்த பேட்ரி இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெரி குட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ வேணும் வெர்ஷன் 1.6 உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அங்கேருந்து இது வாய்ப்பு இல்லை. ஸோ வெர்ஷன் 1.6 வந்துடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் ஒன்று பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறோம்ல, நம்மளுக்கு நம்மளோட செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்மளோட செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது தான் ஓகே, சூப்பர். எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சிலதில் ரீசெட் ஆகிரும், திரும்பி போய் வைக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஆத்தரைஸ்டு சாஃப்ட்வேரில் ரியலாக Godoxோட ஃபிர்ம்வேரை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. இதே நீங்கள் இந்த மாதிரி ட்ரிகர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா, இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், Type-C போர்ட் இருக்குது. இதை வச்சு இதே மாதிரி பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுங்கள், லான்ச்சர் டவுன்லோட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள், பேட்ரிஸ் ரிமூவ் பண்ணுங்கள். உங்களோட உள்ளே இருக்கிற சார்ஜர்ஸை 1-2 வாட்டி ஆன் பண்ணி வித்தவுட் பேட்ரி அந்த சார்ஜை டிசிபேட் பண்ணுங்கள். கரெக்டான யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இது ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. X1Tயில் அந்த கேமராவும் ஃப்ளாஷஸும் அந்த ட்ரிகர் யூனிட்ஸ்லாம் சரியாக சிங்க் ஆக மாட்டேது. அது ஏன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. மேபி இந்த ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணால் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ தமிழில் நம்ம யூடியூப்பில் எந்த வீடியோஸும் இல்லை. ஸோ எப்படி ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் போய் தேடி பார்த்தேன், இல்லை. ஸோ இதை சரி நம்ம எடுக்கிறோம், ஸோ இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நானும் கற்றுக்கிட்டேன், இது எப்படி பண்ணுறது நானும் கற்றுக்கிட்டேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye. Subscribe. Yes.